நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அளவுக்கு அதிகமா இப்பொழுது விமர்சனங்களையும் வியூகங்களையும் வகுத்துதுன்னா, இவங்க ஒரு ரகசிய கூட்டம் போட்டிருக்கிறாங்க. ரகசிய கூட்டம் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, இந்த 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆயிரம் கோடியை நாம சுருட்டி விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் ஆட்சி அரியணைக்கு வந்துச்சு. அப்ப என்ன பண்ணுச்சு? பரந்தூர்லயா கையெழுத்து போட்டுச்சு 6000 கோடி, டங்ஷனா கையெழுத்து போட்டுச்சு 8000 கோடி, அப்புறம் நியூட்ரினோவா கையெழுத்து போட்டுச்சு 10000 கோடி, எல்லாம் பேசி வச்சுச்சு. எல்லாம் பேசி வச்சாச்சு. அதானி துறைமுகமா 3500 கோடி, எல்லாம் பேசி கைமாறுற நேரத்துல சீமான் உள்ளுக்கு பூந்துட்டாரு. டங்ஷன் 3000 கோடி போச்சு, பரந்தூர் விமான நிலையம் 5000 கோடி போச்சு, காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கம் 2000 கோடி போச்சு, இந்த இது கல்பாக்கம் அணுமின் நிலையம் விரிவாக்கம் 2000 கோடி போயிடுச்சு. இது எல்லாத்துல ஓடி போச்சு. காரணம் யாரானா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். அப்ப என்ன பண்றது? நம்மள்கிட்ட இருக்கிறது டாஸ்மார்க் மட்டும்தான். தயவு செய்து அதுல ஒரு 2000 கோடியை நீங்க அதிகமாகுனாதான் அடுத்து வர்ற 5 ஆண்டு கழிச்சு நம்ம ஏதாச்சும் காசை கொடுத்து நம்ம வாக்க வாங்கிடலாம் அப்படின்னா, இப்ப அதற்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கேட்ட போட்டாங்க. போதையில் தள்ளாடும் தமிழகம். திரு சீமான் அவர்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக நான் பார்க்கிறேன். சீமான் அவர்கள் ஒரு எழுச்சியோடு கருணாநிதிக்கு பேன செலவு வச்சுன்னா உடப்பேன்னு பேசுனதால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு 100 கோடி என்னமோ ஒதுக்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 130 கோடி நம்ம அந்த பேச்சை விட்டுட்டாங்க. இது மாதிரியான வேலைகளை சீமான் செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன். அதிகாரத்தில் இல்லாமலே எங்கே பேனா சிலையை நீ கட்டிப்பார், எங்கே நீ 8 வழிச்சாலை என் விளை நிலங்களை பறித்து என் வீட்டு வீடுகளை இடித்து என் மலையை நொறுக்கி 8 வழிச்சாலையை நீ போட்டு பார். முடியல. சிப்காருக்கு 2000-3000 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்துவது எங்க? 1 ஏக்கர் நிலத்தை நீ எடுத்துப்பார். இதோ ஈரோட்டில் அருந்ததிய சொந்தங்கள் தாயகம் திரும்பிய நம் மக்கள் வாழ்விடங்களை நீ ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்து, வீட்டை எங்க இடிச்சுப்பார். தம்பி, ஆட்கள் தான் தம்பி, நாங்க சின்ன ஆளுங்க, வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம். இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளில் 100 வழக்கு வாங்கின ஒருத்தருக்குன்னா நான் தான். உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சொத்து திருடி உலையில போட்டு 30,000 கோடி 40,000 கோடி திருடிச்சதில்ல, மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை இழிபிடிச்சு விட்டாருன்னு வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா? 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்தி. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட இப்படி மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா. தெரியாம பண்ணிட்டோம், நீ விட்டு போயிடணும்னு நினைக்கிற. வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியவை சந்திக்கிற. நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைஞ்சு சாவதை தவிர வேற வழி கிடையாது.